அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், கூகுள் அறிமுகப்படுத்திய கூகுள் ஜெமினி என்ற ப்ரோக்ராமை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலில் கூகுள் ஜெமினின்றா என்ன, அதை என்னத்துக்காக பயன்படுத்துகிற விளக்கத்தை பார்க்கலாம். கூகுள் ஜெமினி என்பது கூகுள் நிறுவனம் உருவாக்கிய ஒரு சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு மாதிரியாகவும் இது பல்வேறு பணிகளை செய்யும் திறன் கொண்டது. எடுத்துக்காட்டாக கேள்விகளுக்கு பதிலளித்தல், படைப்பாற்றல் கொண்ட உரையாடல்கள், மொழிபெயர்ப்பு, கோடிங் உதவி மற்றும் பலவற்றை செய்யலாம். இதுல அடுத்ததா நாங்கள் இந்த கூகுள் ஜெமினியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இதுல கூகுளோட தேடலுக்கான கேள்விக்கான பதில் தரப்படும். அதாவது கூகுள் தேடல் பட்டியலில் உங்கள் கேள்விகளுக்கு நேரடியாக தட்டச்சு செய்யலாம். ஜெமினி உங்களுக்கு தெளிவான மற்றும் விரிவான பதில்களை தரும். அதாவது நாங்கள் கூகுளில் என்ன தேடுறோமோ அதுக்கான ஆன்சரை தரும். நாங்கள் டைப் பண்ணலாம் தேவையில்லை, அதை காப்பி பண்ணி எங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை தேவையான இடத்துல நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட். கூகுள் பாட் என்ற தனிப்பட்ட ஷார்ட்கட் மூலமாகவும் ஜெமினியை பயன்படுத்தலாம். இது உங்களுடன் இயற்கையான உரையாடலில் ஈடுபடக்கூடியது. நாங்கள் என்ன கேள்வி நார்மலாக கேட்குறோமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நாங்கள் டைப் பண்ணி கேட்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கலாம், இமேஜை ஆட் பண்ணி கூட கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி மொபைல் செயலியை பயன்படுத்தி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஜெமினியை அணுகலாம். இந்த ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் கூகுள் ஜெமினி எல்லா இடத்துலையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த கூகுள் ஜெமினியை யூடியூப்பில் நாங்கள் எப்படி பயன்படுத்தணும் பார்க்க போகிறோம். இந்த விடயம் யூடியூப் செய்கிற சின்ன சின்ன கிரியேட்டர்ஸுக்கு முக்கியமானதாக இருக்கும். இந்த கூகுள் ஜெமினியை பயன்படுத்தினா தெளிவான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், வீடியோ ஸ்கிரிப்ட் உருவாக்கம் செய்து தரும். நீங்கள் யூடியூப் வீடியோ உருவாக்க விரும்பினால் எது சம்மந்தமாக நாங்கள் கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை குறிப்பிட்டோம்னு சொன்னால் ஜெமினி என்ன செய்யும்னா உங்களுக்கு விரிவான ஸ்கிரிப்டை உருவாக்கி தரும். உதாரணத்துக்கு யூடியூப்பில் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அதை பற்றிய விளக்கத்தை யூடியூப் சரியான முறையில் எடுத்து தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோக்கான தலைப்பு, வீடியோக்களை ஈர்க்கும் தலைப்புகளை உருவாக்க ஜெமினி உதவும். கிரியேட் பண்ண தமிழ்லைனை போட்டோம்னு சொன்னால் அதுக்கு சூட்டபிளான டைட்டிலே கூடி இந்த ஜெமினி ஆப்ஸை எடுத்து தரும். யூடியூப்ஸுக்கு மிக மிக அவசியமாக இருக்கும். என்று சொன்னால் எங்களுக்கு எப்படி இந்த யூடியூப்பில் தமிழ்லைன் போடுற எல்லாம் கேள்விகள் இருந்தால் அதுக்கான சரியான தலைப்பை இந்த ஜெமினி ஆப்ஸ் எங்களுக்கு எடுத்து தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோக்கான விளக்கங்களை எழுத ஜெமினி உதவும். அடுத்து வீடியோக்கான கருத்துக்களை வரும். வீடியோக்குள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்க ஜெமினி உதவும். அடுத்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால், ஜெமினியின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இந்த பயன்பாடுகள் எதிர்காலத்தில் மேலும் விரிவடையலாம். இதில் இருக்கிறத விட இன்னும் ஃபெசிலிட்டிஸ் கூட்டலாம், மேலும் மேலும் திறன்பட செய்யும் என்று நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஜெமினின்னு சொன்னால் எங்கள் படைப்பாற்றல் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி. இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுடைய தினசரி பணிகளை எளிதாக்கி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக உதவியாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் இந்த கூகுள் ஜெமினியை நாங்கள் இன்டர்நெட்டில் எப்படி தேடுறோன்னு பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.